துலாம் ராசி. துலாம் பட்டீஸ்வரம் துர்க்கை மிக மிக முக்கியம். அதாவது காமதேனு இருக்கக்கூடிய காமபுரீஸ்வரர் பட்டீஸ்வரம் பைரவர் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில். அந்த துர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலத்துடன் இருக்கக்கூடிய துர்க்கை. அந்த கோயிலில் 34 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து, குங்குமத்தை கொடுத்து, விபூதி கொடுத்து, நல்லெண்ணெயோ பசுனையோ உங்களுக்கால எவ்வளோ முடிகிறதோ கொடுத்துட்டு ஒரு பழம் வாங்கி வந்து குடும்பத்தோடு ஜூஸ் சாப்பிடுது. அந்த விபூதி குங்குமம் அந்த படத்தை வைத்து தினமும் கும்பிட கும்பிட அனுகூலம் காணப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசில் ரிஷபம் துலாமெல்லாம் பிரமாதமான ராசி, அனுகூலமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் செட்டில் ஆகலைன்னா எப்போ தான் செட்டில் ஆகுது யோசிச்சுக்கினே இருக்காதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க, ட்ராவல் எடுங்க, சந்தோஷப்படுங்க. தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி வரும், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும், திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதுகு தண்டுவடம் மிக மிக கவனமாக பார்த்துக்கணும். விட்டமின் டி, மினரல்ஸு, கால்சியமு, ஜாயின்ட் பெயின்ஸு, அலர்ஜி, இதுதான் மனம். பெரிய விஷயம் மன அழுத்தம் வரும். ஏன்னா சனி வந்து 6ல் இருக்கனால கழிவுகள் தொந்தரவு பண்ணுறதுனால மன அழுத்தம் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் துளாராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துர்கை வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் இருக்கும். ஏதோ இந்த விஸ்வாவசுக்கு மட்டும் செல்வி சொல்கிறாருன்னு நினைக்காது. அதே பரியம் நீங்கள் வந்து சனியுடைய உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் தயவுசெய்து உடற்பயிற்சி செய்யுங்க. 20 நிமிஷம் 30 நிமிஷமாவது. எங்கேயுமே நடக்க முடியலன்னா வீட்டு மாடி படிக்காட்டே ஏறி ஏறி இறங்கின்றுங்க. இறங்குறச்சே செல்ஃபோனை நோண்டிக்கினே விழுந்துட்டு செல்வி சொன்னனால தான் நடந்தேன், எனக்கு இப்படி ஆச்சுன்னு ஏன் மேலே பழிய போடாது. அதனால் அந்த உடற்பயிற்சி செய்கிற சமயத்தில் மியூசிக் கேட்குறதெல்லாம் அதெல்லாம் தொலைவில் வச்சுருங்க. காதில் மாட்டின்லாம் இல்லாமல் ஜாலியாக நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு ஆயாக உடற்பயிற்சி செய்வது அனுகூலமான காலகட்டம். பெரிய அளவு நிம்மதி, பெரிய அளவு சாதனை எல்லாம் ஏற்படும். அதே சமயம் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் துளாராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களுடைய துணை அல்லது துணைவியார் மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தை பெறுவார்கள். நல்லபடியாக உங்களுடன் தாங்கி நிற்பார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகள் ஸ்தானத்தில் ராகு வந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் அவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சமும் சந்தோஷமும் ஏற்பட்டு கண்டிப்பாக கொடுப்பார். 11ல் லாபத்தில் கேது இருப்பதனால் கண்டிப்பாக தெய்வீக வழிபாடு, தெய்வ கைங்கரியங்கள் செய்வது, ஆலய திருப்பணிகள் செய்வது, மனதிற்கு பிடித்த ஆலயங்களுக்கு செல்வது, ஆலயங்களுக்கு உண்டான கோயில்களில் சாப்பிடுவதற்கு உண்டான உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பதெல்லாம் துலாத்துக்கு ஏற்படும்.